தோசை ஊற்றி சாப்பிடு, இல்லைன்னா கொஞ்சம் பாலாவது குடிச்சிட்டு தூங்கு என்ன. ஏன் இருந்து பாலை குத்துட்டு வரது தானே? எல்லா வயசுலயும் பொம்பளைங்களுக்கு பால் வந்தா ஊர்ல நோயே இருக்காது தெரியுமாடி. அதுவும் சரிதான். எப்படிக்கா படிக்குது புள்ள? கற்பூரமா படிக்குதுன்னு கோச்சிங் சார் சொன்னாரு. அதை மட்டும் டாக்டரா பார்த்துட்டேன்னா அதுக்கப்புறம் கூவத்திலேயே கரைஞ்சு போனாலும் நிம்மதி தான். இங்கே நம்மலாம் படிக்கிறதே கஷ்டம். கூட்டு குப்பையில் வர காசு வயிற்றுக்கும் வாடகைக்குமே பத்தாது. நீ எப்படிக்கா டாக்டருக்கு படிக்க வைக்கிற? அதுக்கு தான் கொஞ்சம் சேர்த்து வச்சேன். பத்தலைன்னு மூர்த்தி கிட்ட வட்டிக்கு வாங்கினேன். வட்டி குட்டி போட்டு இப்போ 80,000. அவன் கொடுத்த 1 மாதம் டைம் முடிஞ்சு இப்போ 1 வாரம் ஆயிடுச்சு. ஃபோன் மேலே ஃபோன் போட்டுக்கிட்டு இருக்கான். வீட்டுக்கு கூட எப்போ வேணா வந்துடுவான். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதாண்டி பயமா இருக்கு. யாரு பணத்தையே சோறா தூண்டுற பண்ணாடி கிட்ட போய் வாங்கியிருக்கியே, அதுக்கு உன் புள்ள படிக்காமே இருந்திருக்கலாம். வேற 2 பேருக்கிட்ட கேட்டிருக்கேன், நாளைக்கு சொல்றேன்னு இருக்காங்க. ஏய் உனக்கு யாரா தெரிஞ்சா சொல்ல. கேட்டு பார்க்குறேங்க்கா. நம்ம சூப்பர்வைசரை எதனா கேட்டா கொடுப்பாரா? எச்சு கையிலே காக்கா விட்டாத பாடு. அவன் கொடுப்பானா? 80,000க்கு எத்தனை சேப்பர் தெரியுமா உனக்கு? நக்கலா? பா போய் வேலையை போகிறமா. போய் வாங்குறது 10,000 சம்பளம், உனக்கு 80,000 வேணுமா? நானே அதை முழுசாக பார்த்துருக்கேன். பாட்டு மட்டும் துணையாக. மூர்த்தி, நான் இல்லாத சொல்ல வீட்டாண்டு எதுக்கு வந்த? என்ன சிஸ்டர், வாங்கி துண்ணதுக்கு வட்டி கட்ட தூப்பில்ல, ஏன் வந்த நான் கேட்குறேன். இந்த பிச்சை காசை வாங்கிறதுக்கு ஊட்டாண்ட என்ன வர வச்சிட்டல. பசங்க ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேன், நேரில் வந்தாலும் பதில் சொல்ல மாட்டேன். ஆனால் ஊட்டாண்ட ஏன் வந்தேன்னு மட்டும் கேட்க தெரியுது. வந்தது கூட ஒரு வகையில் நல்லா தான் இருக்கு. நீ சொல்ல. கொஞ்சம் டைம் கொடு மூர்த்தி, எப்படின்னா தந்துடுறேன். 1 hour போதுமா? சரி, உனக்கு நாளைக்கு ஒரு நாள் முழுசாக டைம் தரேன். நாளைக்கு சாயங்காலம் நான் வருவேன். என் துட்டு எனக்கு மொத்தமாக வந்துடணும். இல்லை ஏய் ஒத்த நீ ஏன்டா இப்படி மொச்சு நிற்கிற? ஒத்தே அம்மா, அண்ணா என்னடா? கண்ணுக்குட்டியை விட பசுமாடு சூப்பர்லண்ணா. வா 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 வா. ஏய் என்னதான் இருந்தாலும் கண்ணுக்குட்டி வரிச்சுண்டா. நீ சொன்னா கரெக்டு தான். வண்டி எடு வண்டி எடு. நான் எங்கேயாச்சும் வேலைக்கு போட்டுமா? எங்க போவ? அண்ணாச்சி கடைக்கும் துணி கடைக்கும் நான் வேலைக்கு அனுப்பவா? நான் கூட்டி பெருக்கி கண்டவ பிஏ உன்னை படிக்க வைக்கிறேன். இதை பாரு, ஒன்று மட்டும் மனசில் வச்சுக்க. நீ வேலைக்கு போனீன்னா டாக்டராக தான் போகணும் என்ன? நீ ஒண்டியா வேலைக்கு போகிறத பார்க்க மனசு கஷ்டமாக இருக்குமா? இந்த கஷ்டம் மயிரை பற்றியெல்லாம் நான் கவலைப்பட்டுக்கிறேன். நீ உன் வேலை, படிக்கிற வேலையை மட்டும் கவனி. கார்த்தி, ஏதோ புக்கு வாங்கணும்னு சொன்ன, என்ன புக்கு? ஓய், என்னாச்சு? இன்னும் உன் பையன் கார்த்தியா தானே நீ என்ன பார்க்குற? உனக்கே உன்னை புரிஞ்சுக்க இவ்வளோ டைம் ஆச்சுல்ல, அப்போ எனக்கு ஆகாத என்ன? போக போக மாத்திக்கிறேன்.
திரும்ப என் செல்லம். ஓகே சார். என்னக்கா பண்ண சொல்ற? 2 நாள்ல லோனு சேங்ஷன் ஆயிடுன்னு அந்த குடிசார் தான் சொன்னான். அதை நம்பி தான் சொன்னேன். இப்போ என்னன்னா காலையிலே ஃபோனை போட்டு மேனேஜர் லீவு, பணம் கிடைக்க எப்படி 10 நாள் ஆகுன்றான். அக்கா நான் சொல்லல தண்டல்காரன் அவன் தான்க்கா. ஆமா இங்கே தானே இருந்துச்சு, எங்கே போச்சு காணோம்? ஐயா இங்கே வந்து நிற்கிற, உங்களுக்காக தானே கூட்டின்னு வந்தேன். நான் அவங்ககிட்ட ஏற்கனவே காசு வாங்கியிருக்கேன்டி. அதில் ஒரு 1000 ரூபாய் இன்னும் கொடுக்கவே இல்லை. அதான் வந்து ஒளிஞ்சுக்கிட்டேன். எல்லா இடத்துலையும் கேட்டு பார்த்துட்டேன், எங்கேயுமே கிடைக்கல. அந்த புறம்போக்கு நாய்கிட்ட கொடுக்கல் வாங்கல் வச்சுக்காத. காசுக்காக எந்த எல்லைக்கும் போவான்னு சொன்னல. முத தடவை பிள்ளைய படிக்க வைக்கணும்னு வந்து நிற்கிற. கல்யாணம் குழந்தை குட்டின்னு நினச்சாலே பயமாக இருக்கு. இதுக்கு தான் நான் கல்யாணமே பண்ணிக்கல. உன்னை யாரும் கட்டிக்கல. சரி சரி, அதை விடு. மூர்த்தி ஒரு மாதிரி கிறுக்கு பிடிச்சவன். அவங்க கூட பழகினப்பவே தெரியும். நம்ம போலீஸ் கிட்ட போலாமா? போலீஸ் என்னைக்கு இல்லாதவனுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கு? நீ வரையா இல்லையா? எனக்கு வேற வழி தெரியல. நீ வந்தாலும் சரி வராட்டியும் சரி நான் போகத்தான் போறேன். பேய் கிட்ட பயந்து பிசாசு கிட்ட வந்த கதையா மூர்த்தி மேலே கம்ப்ளைண்ட் இங்கே வந்திருக்க? நைட் அடிக்கிற சரக்கு சைடிஷ்லாம் யார் காசுங்கிற? எல்லாம் அவன் காசு தான். இப்போ பாருமா, பொண்ணு அவன் வச்ச கெடுக்குள்ள வாங்கின பணத்தை திருப்பி கொடு, இல்லை உன் பொண்ணை கூட்டிக்கிட்டு ஊரை விட்டு ஓடி போயிடு. புரியுதா? ஏய், நீ அவனுடைய பழைய கூட்டாளி தானே, உனக்கு தெரியாதே? இப்போ பார், பணம்னு வந்துட்டா ஆம்பளை பொம்பளை தான் பார்க்க மாட்டான். ஆமாம், உன் பொண்ணு என்ன பண்ணுது சொல்லுமா? டாக்டருக்கு படிக்கிறான். படிக்கிறானா? திருநங்க. ஓ, திருநங்கையா? நான் கூட ஏதோ பொண்ணு நினச்சி பேசிங்கிறேன். என்ன கட்பா போயிடா. இதெல்லாம் டாக்டர் ஆகி சார். ஏய் சே, பாய மூடு. எல்லாம் ஒரு கேஸுன்னு வந்துக்குது பார். ஐயா, உங்களை இன்ஸ்பெக்டர் கூப்பிட்டாருங்கய்யா. அடுத்து என்ன பண்ணலாம்? இந்த ஆம்பளைங்களை எப்படிதான் இல்லை, கற்பனை உடம்புலையா இருக்கு, அது மனசுல இல்லை இருக்கு. அவர் ஏதோ ஈஸியா ஊரை விட்டு போயிட்டேன்னு சொல்லிட்டாரு. அவன் இன்னும் படிச்சு கூட முடிக்கல. போலீஸ்காரன் தெரிஞ்சவனா இருந்தாலும் பாலிடிக்ஸ்க்கும் பணத்துக்கும் தான் பயப்படுவான். நீ பயப்படாம போ, நான் எங்கேயாவது கேட்டு பார்க்குறேன். ஐயோ அம்மா, ஏந்திரி. பல நாசமா பண்ணவனே. ஏந்திரி, மெதுவா ஏந்திரி. இருட்டில் வச்சு செஞ்சுட்டு காசு கூட கொடுக்காம போறான் பாரு, தெருப்பொறுக்கி நாயே. ஏந்திரிமா நீ. வா எந்திரி. அப்பா மெதுவா மெதுவா. ஐயோ மெதுவா பார்த்து. உட்காரு உட்காரு. அப்படி உட்காரு. எங்க காட்டு. ஐயோ கை எப்படி நீட்டு. ஐயோ ரொம்ப வலிக்குதா? இல்லக்கா, மெதுவாக்கா. ஐயோ ஆஸ்பத்திரி தான் போலாமா? இல்லக்கா, ஃப்ரெண்டு வந்துடுவான். ஏண்டி இந்த வேலை பார்க்கறதுக்கு வேற வேலை பார்க்கலாம்ல? போங்கக்கா, வேலை கொடுத்துட்டாலும் எங்களுக்கு வீடு வாடகைக்கு கொடுக்க சொல்லுங்க. எங்களை பெற்றவங்க புரிஞ்சுக்கிட்டா நாங்கள் ஏன் இப்படி வந்து ரோட்டில் நிற்க போகிறோம்? எங்களுக்கும் படிச்சுட்டு வேலைக்கு போகணுன்னு தான் ஆசை. எங்கே விட்டாங்க? வரேங்க்கா. சாவித்ரி, என்ன காலங்கத்தால ஒத்து
என்ன பண்ணிட்டு இருக்க? ஊரே நம்மளை பத்தி தப்பா பேசிட்டு இருக்கு. வெறுமாயம் பண்றவங்களுக்கு வெத்த என்ன இதெல்லாம்? இங்க கொடு. பக்கா ஒரிஜினல். இது எப்படி உன் கையில? என்ன மூர்த்தியை மட்டையாக்கலான்னு பாக்குறியா? எல்லாராலையும் சுட முடியாது. ஒருத்தரை சுடணும்னா முதல்ல துப்பாக்கியை நேரா பிடிக்கணும். ஒரு கை விலகாம இருக்க இன்னொரு கையை சேர்த்து பிடிக்கணும். எதை சுடுறோமோ அதை மட்டும்தான் குறி பார்க்கணும். நான் என்ன ஒன்ன மாதிரி நினைச்சியா? போலீஸ்காரன் கால் நரம்பு அத்து கூட திருந்தல பரணி. கொல்ற புத்தி கடவுள் எனக்கு கொடுத்திருந்தா என் புருஷங்கார என்னை விட்டு ஓடின போதே அவனை தேடி பிடிச்சு கொண்டிருப்பேன். என்ன பண்ணும் தெரியல, அதனால எடுத்துட்டு வந்துட்டேன். போலீஸ் கிட்ட கொடுத்துடலாமா? போலீஸ் எல்லாம் வேணாம். ஜோதி, ஜோதி, என்ன ஜோதி, வாடகை என்னாச்சு? இல்லக்கா, நானே உங்ககிட்ட சொல்லலான் இருந்தேன். அடுத்த மாசம் சேர்த்து வாங்கிக்கலாம். நீ தான் ஒழுங்கா கொடுத்துட்டு இருந்த, நீ இப்படி பண்றியே என்னப்பா? சரி, அடுத்த மாசம் சேர்த்து கொடு. சரிக்கா. $25,000 தரலாம். என்ன சேட்டு பொசுக்குன்னு இப்படி சொல்லிட்டா? இதனோட வேல்யூ என்னன்னு எனக்கு நல்லா தெரியும். கொஞ்சம் பார்த்து பண்ணு சேட்டு. ஏ ஜோதி, பொருள் என்ன புதுசாக பார்க்குற மாதிரி சொல்கிறேன்? இதெல்லாம் உன் காலம் மாதிரி இல்லை. இப்போல்லாம் தெருவுக்கு தெருவு பீஸா விற்கிற மாதிரி பொருள் கிடைக்குது. இன்னும் வேணா 5000 போட்டு தரேன். அதுவும் உனக்காகத்தான். சாயங்காலம் பொருளோட வா, காசை வாங்கி போயிட்டே இரு. இது தப்பு இல்லையா? இப்போ சரி தப்பு பார்க்குற டைம் இல்லை. நமக்கு தேவை துட்டு. இதை எங்கே கொண்டு போய் கொடுத்தாலும் பிரச்சனை நமக்கு தான். சேட்டு ரொம்ப நம்பிக்கையான ஆள் சாவித்திரி. அவனை எனக்கு ரொம்ப நாளாக தெரியும். சும்மா மூர்த்திகிட்ட போய் டைம் கேட்குறத விட 40,000 கொடுத்துட்டு மீதி சீக்கிரம் தரேன்னு சொல்லு, ஒத்துக்குவான். என்ன பார்க்குற? சேட்டு ஒரு 30,000 தருவான். இதில் ஒரு 10,000 இருக்கு. மொத்தம் 40,000. உனக்கு எது இவ்வளோ பணம்? காலையில் கூட வாடகை காசு இல்லைன்னு சொன்ன. இல்லை, நேற்று தான் சம்பளம் வாங்கினேன். என்ன தேங்க்ஸ் சொல்ல போறியா? எனக்கு நீ யார் இருக்கா? கார்த்தி என் புள்ள மாதிரி தானே. ஹலோ 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 சாவித்ரி, எங்க இருக்க ஜோதி? ஏன்னு தெரில, 2வது ஷிஃப்ட்டுக்கு வர மாரிமுத்து இன்னைக்கு வரல. என்னால் இன்னைக்கு வர முடியல. நான் சேட்டு எல்லாம் பேசிட்டேன். அதான் சொன்னால பொருளை பார்த்து காசு தரேன்னு. நீ போயிட்டு வந்துடு. என்ன? சரி, நானே சமாளிச்சுக்கிறேன். பார்த்து பத்திரம். கார்த்தி, கார்த்தி,
மா நான் கெட்டு போயிட்டேனாமா? ஏந்திரி நீ ஏந்திரி. ராவேதா செத்துட்டா. நீ ஏம்மா சாகணும்? அந்த மாதிரி என்ன பாவம் பண்ணிட்ட பாரு. என் பையன் திருநங்கை அப்பாருன்னு சொல்லி ஊரே நம்மள கேவலமா பேசும் போதும் இல்ல உங்க அப்பா நம்மளை விட்டு போன போது கூட நான் இந்த மாதிரி யோசிக்கல தெரியுமா? லூசு மாதிரி உளராத. நான் ஒரு பொண்ணா பிறந்திருந்தா இதை கேட்க ஊரு போலீஸ் எல்லாம் வரும்ல. இன்னைக்கு இவ இப்படி பண்ணிட்டு போன மாதிரி தானே நாளைக்கு படிக்கிற இடத்துல பீஸ் கட்டலன்னு ஒருத்த பண்ணுவா. வேலைக்கு போகிற இடத்துல பியூன்ல இருந்து ஆஃபீஸர் வரை இதே தடவை பண்ணுவாங்க. என்னால் எப்படிமா படிக்க முடியும்? நான் ஏமா படிக்கணும்? எனக்கு படிக்கவே பிடிக்கலம்மா. நீ அம்மா படிக்கலன்னு கூட சொல்லு, பரவாயில்ல, நான் ஒத்துக்குவேன். ஆனா படிக்க பிடிக்கலன்னு சொல்லாதம்மா, நான் ஒத்துக்கவே மாட்டேன். இதை நீ உனக்காக மட்டும் பண்ணல, உன்ன மாதிரி இருக்கிறவங்க எல்லாருக்குமே உதாரணமா இருக்க. எனக்கு சாமி கொடுத்த புள்ளடா நீ. ஜனங்களை பத்தி எல்லாம் நீ ஒரே பண்ணிக்காத. நீ உடம்பு அளவுல 2 இருக்க, ஆனா அது கடவுளோட அம்சம். அப்ப கடவுள் ஏமா இப்படி எல்லாம் பண்றாரு? நீ லேசா ஜெயிச்சிட்டேன்னா ஒருத்தருக்கு பாடமா இருக்கலாம். ஆனா அதே நீ கஷ்டப்பட்டு ஜெயிச்சிட்டேன்னு வச்சுக்க, எல்லாருக்குமே நீ பாலமா இருப்ப. உன்னை நம்பி நிறைய பேர் கரையறணும்னு கடவுள் விரும்புறான் போல. நம்ம அசிங்கப்பட்டுட்டோன்னு அதையே நினைச்சிட்டு இருந்தா அது நம்ம கூடவே இருக்கும். அம்மா அள்ளிட்டு வர குப்பைய எப்படி அங்கே விட்டுட்டு வரேனோ, இதையும் நீ விட்டுறடா. கார்த்திடா, நீ அம்மாவுக்கு ஒரு சத்தியம் பண்ணி தரணும். நீ படிக்கணும்மா. நான் செத்தா கூட. சாரிம்மா, கண்டிப்பா படிக்கிறேம்மா. வலிக்குதுனே, விட்டுடு. 10 நிமிஷம் கார்த்தி. வலிக்குதுனே, படிக்கணுனே. கார்த்தி, நீட் எக்ஸாம் இருக்குங்கண்ணே. அண்ணே விட்டுடுனே. கார்த்தி, அம்மா கொஞ்ச நேரம் தாண்டி வாய மூடி. வலி தாங்க வலிக்குது. அண்ணே
செஞ்ச சம்பவம் எப்படி ஒர்க் அவுட் ஆயிருக்க பார்த்தல. செம மேட்டர். ரொம்ப நாள் கழிச்சு இப்படி ஒரு சம்பவம். கடவுளோட படைப்பே சிறப்பு. செம்ம கோவத்தில் இருக்க போல. ஆனால் எனக்கு இல்லை. இனி நீ அசல் மட்டும் கொடுத்தா போதும். மாதம் வட்டியை உன் பையன்கிட்ட சி அதுக்கிட்ட வசூல் பண்ணிக்கிறேன். நீ கிளம்பு கிளம்பு கிளம்பு. நான் தீபாவளி துப்பாக்கியா? நீ கடனை திருப்பி கொடுத்தாலும் திருப்பி திருப்பி வருவேன்னு சொல்றாம்மா. ஒருத்தரை சுடணும்னா முதல்ல துப்பாக்கியை நேராக பிடிக்கணும். ஒரு கை வழக்கம் இருக்க இன்னொரு கையை சேர்த்து பிடிக்கணும். எதை சொல்றோமோ அதை மட்டும்தான் குறிப்பாக. ஜெயிலுக்கு போகிறது எனக்கு ஒன்றும் புதுசு இல்லை. பொருளை கொடுத்துட்டு நீ வீட்டுக்கு கிளம்பு. கார்த்தியை நல்லா படிக்க வச்சு டாக்டர் ஆக்கு. சாவித்ரி சாவித்ரி வா போலாம். ஏய் ஏய் நீ போச்சோதி, நான் பார்த்துக்கிறேன். இதெல்லாம் சாவண்டி ஆடலாம். போ. ஐயோ, ஆஸ்பத்திரி தான் போலாமா? இல்லைக்கா, ஃப்ரெண்டு வந்துடுவான்.
ஃபீல் பண்ணாங்கடா. இனிமே அவன் இடத்துல நான், என் இடத்துல நீங்கள். ஓகேவா? ம் சரிண்ணா. ஆமாம், நீ அங்கே போன? அங்கே சாமி கும்பிடவா போவாங்க? கக்கூசுக்கு தான். இது எனக்கு கூவத்துலேருந்து கிடச்சிது. என்ன பண்ணோம் தெரியல, அதனால எடுத்துட்டு வந்துட்டேன். பக்கா ஒரிஜினல்.